சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தவேக. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட இன்னும் 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் அதிக இடங்களை வென்ற கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வாய்ப்புள்ளது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்க 3 முக்கிய வாய்ப்புகள் நிலவுகின்றன. முதலாவதாக 2006இல் திமுகவிற்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தது போல தவேகவுக்கு அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக பிற கட்சிகளில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் கட்சி தாவல் Future option. We've got it. Precision tools, real-time insights in one single. 3 விழுக்காடு பேர் தவேகவில் இணைந்தால் எளிதாக ஆட்சி அமையலாம். திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருந்த ராகுல் காந்தி விஜய்க்கு முதலில் வாழ்த்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அளிப்போம் என்று தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் மற்றும் தேமுதிக, பிசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளித்தால் விஜய் முதல்வராக பதவியேற்பது எளிதாகும். காங்கிரசின் அதிகாரப்பூர்வ முடிவை பொறுத்தே தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி ஆட்சி அமையுமா என்பது உறுதியாகும். எது எப்படியோ தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் தொடங்கியிருப்பது மட்டும் உறுதி. இனிவரும் செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியுள்ளன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார். இதனால் தவேகவின் தற்போதைய பலம் 107 உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்கிற நிலையில் விஜய்க்கு இன்னும் 11 இடங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இச்சூழலில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள், பிசிகவின் 2 பேர், சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிகவின் 1 உறுப்பினர் என மொத்தம் 12 பேரின் ஆதரவை பெறும் பட்சத்தில் தவேகவின் பலம் 119 உயரும். இதன் மூலம் பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைப்பதற்கு திமுக மற்றும் அதிமுக என இரு கூட்டணிகளில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவது விஜய் முன் உள்ள 2வது வாய்ப்பாக கருதப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிகவின் 1 உறுப்பினர், அதோடு அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ள பாமகவின் 4 உறுப்பினர்கள் மற்றும் அமமுகவின் 1 உறுப்பினர் என மொத்தம் 11 பேர் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் தவேக எளிதாக ஆட்சி அமைக்க முடியும் என கருதப்படுகிறது. ஆட்சியை பிடிக்க தேவை